தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலைங்க. இன்னும் ஜெயஸ்ரீ மரணமே ஓஞ்சி போகலை, அதுக்குள்ளே இன்னொரு ஆணவ படுகொலை. இன்னும் தமிழ்நாடு இன்னும் எத்தனை படுகொலையை பார்க்க போகுதுன்னு தெரில, இந்தமாரி ஆணவ படுகொலையை. சென்னையில் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 6ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மணப்பெண் ஆக போகிற அந்த பெண்ணுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை பேட்டை ஊரை சேர்ந்த செவந்தி என்ற பெண் பக்கத்து ஊரை சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் என்ற பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பத்திரிகைலாம் அடிச்சிட்டாங்க. வரக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதி செங்கோட்டையில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்நிலையில தான் அவங்க லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நிலைமை எல்லாமே கைகூடி வந்துடுச்சு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அவங்க மர்மமான முறையில் உயிர் இழக்கிறாங்க. குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தடுக்கி விழுந்துட்டாங்கன்றதால போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண் ஆல்ரெடி இறந்துட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா, போலீஸ் சொல்கிறாங்க அந்த பெண் தானாக தான் உயிரை எடுத்துக்கிச்சு, அதாவது இது ஒரு தற்கொலைன்ற மாரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியலை. என்னன்னா, எல்லாம் தெரிஞ்ச சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க, என்னன்னா இந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் ஆக போகுது, அதேமாரி நிச்சயமாக போகிற பொண்ணு லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. இப்பேற்பட்ட சந்தோஷமான நேரத்தில் இந்த பொண்ணு ஏன் போய் தற்கொலை பண்ணிக்கணும், அதுக்கான நோக்கம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் லவ் பண்ணுற பையன் வேற்று சமூகத்தை சேர்ந்தவன், அதனால் அவங்க அம்மாவும் அவங்க தாய் மாமனும் சேர்ந்து அவங்க பெண்ணை ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அந்த பெண்ணோட உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை நியூஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தற்கொலையா இல்லை ஆணவ கொலையான்ற மாதிரி உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி தெரியுதுன்றதை சொல்லுங்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த வண்ணமே இருக்குது. அதனால இது கொலையா தற்கொலையான்ற விசாரணையெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது தற்கொலைன்ற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் சிவமதிக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். தேங்க்யூ.